தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கர்த்தருடைய நாளிலே உங்களை வாழ்த்தி இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாக உங்களை வரவேற்கிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த வசனத்துக்கு நேராக, வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை, இருதயங்களை திருப்ப பரிசுத்தாவின் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் நமக்கு கொடுத்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் உள்ள கடைசி 2 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம். மனுஷன் தனக்கு தேவர்களை உண்டு பண்ணலாமோ? அவைகள் தேவர்கள் அல்லவே. இதோ இப்பொழுது நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் கரத்தையும் என் பலத்தையுமே அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் நாமம் யெகோவா என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த கர்த்தருடைய நாளுக்காக ஸ்தோத்திரம். அந்த நாளிலே நம்முடைய தயவுள்ள வார்த்தையை கேட்கும்படியாக எங்களுக்கு கிருபை செய்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நம்முடைய பரிசுத்தமான வார்த்தைகளை கேட்டு நாங்கள் இன்னும் உமக்குள்ள பலப்பட, பரிசுத்தமடைய, உம்முடைய வரைக்கு இந்த ஆயத்தப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வதாக. யெகோவா தேவன் எங்கள் மத்தியில் வெளிப்பட்டு உம்முடைய நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தங்களை படைத்த ஆண்டவரையும் தங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பலத்த கையினாலே ஓங்கிய புயத்தினாலே விடுவித்த தேவனையும் மறந்து விக்கிரகங்களுக்கு பின்பாக போன இஸ்ரவேல் மக்களை குறித்து கர்த்தர் அங்கலாய்த்து எச்சரித்து சொல்லுகிறதான வசனங்களை தான் இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்க கேட்டோம். இதோ இப்பொழுது நான் அவர்களுக்கு என்னுடைய கரத்தையும் என்னுடைய பலத்தையும் நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என்னுடைய நாமம் யெகோவா என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். யெகோவா என்கிற நாமத்தினால் நான் இதுவரைக்கும் வெளிப்படலை, இனிமேல் நான் யெகோவா என்கிற நாமத்தினால் அவர்களுக்கு வெளிப்பட போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய பலத்தையும் தம்முடைய கரத்தையும் வெளிப்படுத்த சித்தமாய் இருந்து சொல்லப்பட்ட வசனங்களை தான் நாம் வாசிக்க கேட்டோம். இந்த யெகோவா தேவன் என்று சொன்னால் என்ன? மிகுந்த பலமுள்ள கரத்தை உடையவர் என்று நாம் விளங்கிக் கொள்ளலாம். சங்கீதம் 136ஆம் சங்கீதம் 12ஆவது வசனத்தினால பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் விடுவித்த தேவனை குறித்து வாசிக்கிறோம். பலத்த கரத்தை உடையவர், ஓங்கிய புயத்தை உடையவர் என்று யெகோவா தேவனை நாம் விளங்கிக் கொள்ளலாம். இப்படி பல கிரியைகளை வைத்து தம்முடைய பலத்தையும் தன்னுடைய கரத்தையும் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த காலங்களில் எதற்காக நமக்கு இந்த வசனத்தை கொடுத்தார்? இக்காலத்தில், புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு, இயேசு கிறிஸ்துவால் ரட்சிக்கப்பட்ட நமக்கு, அவருடைய மீட்புக்குட்பட்ட நமக்கு ஏன் யெகோவா தேவன் என்று நான் வெளிப்படுவேன் என்று ஆண்டவர் ஏன் இந்த வசனத்தை கொடுக்க வேண்டும்? கர்த்தர் யெகோவா தேவனாக வெளிப்பட வேண்டிய அவசியம் இக்கால சபைக்கு தேவையா இருக்கிறது. அதுதான் இந்த காலவெளியில் கர்த்தர் நமக்கு யெகோவா தேவன் என்கிற நாமத்தை குறித்து ஆண்டவர் நம்மத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த யெகோவா தேவனுடைய நாமத்தின் மேன்மையை நாம் உணர்ந்து கொள்ள பரிசுத்தாவின் நமக்கு உதவி செய்வார். இந்த காலவெளியிலே யெகோவா தேவன் நமக்கு எப்படி வெளிப்பட போகிறார், யெகோவா தேவனுடைய நாமத்தை நாம் எப்படி அறிந்து கொள்ள போகிறோம் என்பதுதான் அந்த காலவெளியில் கர்த்தர் செய்தியாக சொல்லியிருக்கார். முதலாவது, தீர்க்க தரிசனங்களை நிறைவேற பண்ணுகிறவராக அவர் நம்மத்தில் வெளிப்பட போகிறார். நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கன்னா அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, யெகோவா தேவன் மறுபடியும் அந்த இடத்துல தம்முடைய நாமத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். எரேமியா இன்னும் காவற்சாலையில் முற்றத்தில் அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை 2வது தரம் அவனுக்கு உண்டாகி, இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படி இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், எரேமியா 33ஆம் அதிகாரம் இந்த 2வது வசனம் நீங்க வாசிக்கணும். மறுபடியும் யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறார், யெகோவா என்ற நாமத்தினால் அவர்கள் வெளிப்படுவேன் என்று சொன்னதை நாம் வாசித்தோம். இந்த வேத பகுதியில் அதே எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் அவர்? முதலாவது அவர் செய்ய போகிறது என்னவென்று சொன்னால், தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற போகிறவராக அந்த யெகோவா தேவன் நம்மத்தில் வெளிப்படுகிறார். என்ன தீர்க்க தரிசனம்? எரேமியா 32ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கன்னா கடைசி வசனத்தில் 44வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, சிறையிருப்பை நான் திருப்புவேன், சிறையிருப்பை நான் திருப்புவேன். பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிற மிகப்பெரிய ஒரு விடுதலையை இந்த காலவெளி ஆவியை நமக்கு உணர்த்துகிறார். யெகோவா தேவன் கொடுக்கிற விடுதலை நித்தியமான விடுதலை. 430 வருஷமாக எகிப்தில் அடிமையாக இருந்த மக்களை ஆண்டவராகிய யெகோவா தேவன் அவர்களை பலத்த கையினால் ஓங்கிய புயத்தினால் விடுவித்தார். அதே யெகோவா தேவன் இன்றைக்கும் கிரியை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அதே யெகோவா தேவன் தான் தம்முடைய சொந்த குமாரனை உங்களுக்காக எனக்காக அனுப்பி தந்தார். அந்த யெகோவா தேவன் நம்மிடத்தில் பேசுகிறார், நான் என்னுடைய கரத்தை நான் வெளிப்படுத்துவேன், என்னுடைய மிகப்பெரிய விடுதலை நான் கொடுப்பேன். இந்த வருஷத்தினுடைய விடுதலை தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார் என்பதை இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்த வசனம்.
அந்த வாக்குத்தத்த வசனம் அநேகருடைய வாழ்க்கையில் நிறைவேறாகாம இருக்கலாம். இந்த காலவேளை கர்த்தர் சொல்கிறார், அந்த வாக்குத்தத்தத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். யெகோவா தேவன் நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். யெகோவா தேவன் நிச்சயமாக அந்த காரியங்களை செய்து முடிப்பார். ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய விடுதலை நம்முடைய வாழ்க்கையில நாம் உணர்வோம். அது சரீரத்துக்குரிய விடுதலையாக இருக்கலாம், இல்லாவிட்டால் கடன் பிரச்சனை விடுதலையாக இருக்கலாம், இல்லாவிட்டால் பிரச்சனைகள், குடும்ப சமாதானம் இல்லாத சூழ்நிலை நீங்கள் விடுதலையை எதிர்பார்த்திருக்கலாம். அந்த காலவெளியில் அப்படிப்பட்ட விடுதலையை கர்த்தர் நமக்கு கூறுகிறார். நான் விடுவிக்கிற தேவன், யெகோவா தேவனாக நான் வெளிப்படுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இதே எரேமியா புத்தகம் 33:3 அவசர அழைப்புக்கு நீங்கள் தேவனை அழைப்பதற்காக சொல்லப்படுகிற முக்கியமான வசனம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவாக கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன். பிரியமானவர்களே, ஆண்டவரை நோக்கி நாம் எந்த நேரத்திலும் எல்லா சொல்லையும் கூப்பிடும்போது நிச்சயமாக நமக்கு இறங்கி நம்மை விடுவிக்கிறவர் தான் யெகோவா தேவன். அந்த யெகோவா தேவன் நமக்காக வெளிப்பட போகிறார். யோனா தீர்க்கதரிசன புத்தகம் 1:17 யோனாவை விழுங்கும்படி கர்த்தர் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். யோனாவை ஒரு சிறையிருப்புக்குள்ளே வைக்கும்படியாக ஆண்டவர் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். பெரிய மீனுக்குள்ளே எப்படி இருந்திருக்கும்? அவன் வயிற்றுக்குள்ளே போகும்போது நல்ல குளிர்ச்சியாக இருந்திருக்கும். அவன் ஃபுல்லாக நனைஞ்சிருப்பான். உள்ளே போய் ஜில்லுன்னு நல்லா ஏசி ரூமில் உட்காந்த மாதிரி அவன் உள்ளே உட்காந்துருப்பான். 3 நாள் நல்ல ஒரு ஏசி ரூமை, ஏசி சிறையிருப்பை அவனுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்தார். பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற முக்கியமான காரியம், கர்த்தர் ஒரு சில பேருடைய வாழ்க்கையில் இன்னும் சிறையிருப்பை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி அதுக்குள்ளே வைத்திருக்கிறார். காரணம் என்ன? தேவ சித்தத்துக்கு நேராக ஓடுகிறவர்களை கர்த்தர் ஒரு நாள் சிறைப்படுத்த மாட்டார். தேவ சித்தத்துக்கு எதிராக ஓடுகிறவர்களை கர்த்தர் சிறைபிடிக்கிறார். இக்காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விஐபிகளை அவங்க சிறைச்சாலையில் போட்டுன்னா அவங்க ஃபஸ்ட் கிளாஸு, செகண்ட் கிளாஸ்ன்னு பிரித்து வைக்கிறாங்க. நம்முடைய யோனா தீர்க்கதரிசி அவர் விஐபி, விவிஐபி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். தேவனுடைய பார்வையில் நினைவே பட்டணத்துக்கு சுவிசேஷத்தை சுமந்து செல்லும்படியாக முன்குறிக்கப்பட்ட பாத்திரம். அந்த முன்குறிக்கப்பட்ட நபர் தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் சிறைபிடிக்கிறார். மீனின் வயிற்றுக்குள்ளே அவனை சிறைபிடித்தினார். இந்த காலவெளியில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில சிறையிருப்புகளை அனுமதித்திருக்கிறார். ஆவியானவர் சொல்லுகிற முக்கியமான வார்த்தை நாம் கேட்போம். கர்த்தர் ஏன் அந்த சிறையிருப்பை ஆண்டவர் நியமித்திருக்கிறார்? ஒரு வியாதியின் சிறையிருப்பாக இருக்கலாம், கடன் சிறையிருப்பாக இருக்கலாம், இல்லாவிட்டால் வேறு ஏதாவது நீங்கள் ஒரு பெரிய சிக்கலை சிக்கி அதிலிருந்து வெளியே வர முடியாமல் விடுதலை பெற நம்ம தவித்து கொண்டு இருக்கலாம். உங்களுக்காக நான் கர்த்தருடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், நீங்கள் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. அந்த மீன் வயிற்றுக்குள்ளேருந்து யோனா தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். தேவனுடைய மகத்துவங்களை அவன் புகழ்ந்து 3 நாள் ஜெபம் பண்ணினான். நீங்கள் 3 நாள் உங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து உபவாசம் இல்லாமல் அமர்ந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய சித்தம் உங்களுக்கு வெளிப்படும். உங்களோட ரூட்டை கர்த்தர் மாற்றுவார். தேவனுக்கு விரோதமாக உங்கள் வாழ்க்கை பயணம் போயிட்டு இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களுடைய திசை திருப்ப விரும்புகிறார். நீங்கள் திசை திரும்புவதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்குள்ளே தேவ திட்டங்கள் நிறைவேறும். வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றுகிற யெகோவா தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வெளிப்படுவார். இரண்டாவதாக யெகோவா தேவன் எப்படி வெளிப்பட போகிறார்? 2வது வசனத்தை நீங்கள் வாசினா, எரேமியா 33:2 நீங்கள் வாசினா, இதை செய்கிற கர்த்தருமாய் இதை திடப்படுத்துகிற ஆண்டவராக யெகோவா தேவன் வெளிப்படுவார். யெகோவா தேவன் முதலாவது விடுவிக்கிறவராக, வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவராக அவர் வெளிப்படுகிறார். இரண்டாவது எப்படி அவர் வெளிப்படுகிறார்? திடப்படுத்துகிறவராக, திடனற்றவர்களை திடப்படுத்துகிறவராக. எனக்கு யாருமே இல்லையே, நான் அனாதையாக்கப்பட்டனே, என்னை திடப்படுத்துவார் யாரும் இல்லையே, நான் பலவீனப்பட்டிருக்கிறேனே, நான் சிந்தையிலே பலவீனப்பட்டிருக்கிறேன், ஆவியிலே பலவீனப்பட்டிருக்கிறேன், ஆத்துமாவிலே, சரீரத்தில் நான் பலவீனப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் கலங்குறீங்களா? கர்த்தர் உங்களை திடப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். யெகோவா தேவன் திடப்படுத்துகிறவராக அவர் வருகிறார். திடப்படுத்தினா மீண்டும் கட்டுகிறவர், மீண்டும் உருவாக்குகிறவர், மீண்டும் பழைய பலத்தை உங்களுக்கு கொடுக்கிறவர். பாழாய் போன அந்த தேசத்தை, இஸ்ரவேல் தேசத்தை மீண்டும் கட்டி எழுப்புகிறவர், மீண்டும் திடப்படுத்துகிற ஆண்டவராக அவர் வெளிப்படுகிறார். எரேமியா 32:43 வாசிக்கிறோம், நான் பாழாய் போனதை மீண்டும் கட்டுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பாழாய் போச்சு என் வாழ்க்கை, பாழான தேசம் போல இருக்கு, நீங்கள் கலங்குறீங்களா? ஆண்டவர் மீண்டும் கட்டப்போகிறார், மீண்டும் உங்களை திடப்படுத்த போகிறார். லூக்கா 8:48 12 வருஷமாய் பெரும் பாடுள்ள ஒரு ஸ்திரீ சரீரத்தில் சுகத்தை எல்லாம் இழந்து ஒவ்வொரு நாளும் நரக வேதனையை சரீரத்தில் அனுபவித்து கொண்டு தன்னுடைய ஆசையெல்லாம் மருத்துவருக்கு செலவழித்தும் சுகமடையாமல் பெரும்பாடோடு இருந்த அந்த ஸ்திரீ
இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்தில் அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று அவள் மிகப்பெரிய விடுதலையை அனுபவித்தாள். அவள் திடப்படுத்தப்பட்டாள். ஆண்டவர் சொல்கிறார், மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இந்த காலவெளியிலே உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் திடன் கொள்ளுங்க, உங்கள் விசுவாசம் உங்களை நிச்சயமாக ரட்சிக்கும். நீங்கள் திடனற்றவராக இருக்கிறீங்களா? திடப்படுவதற்கு கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிங்க, நீங்கள் நிச்சயமாக திடப்படுத்தப்படுவீங்க. கர்த்தர் உங்களை திடப்படுத்துவார். திடப்படுத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நிச்சயமாக பெரிய காரியங்களோட வாழ்க்கையில் செய்வார். நம்மை திடப்படுத்துகிற தேவன் இந்த காலையில் இந்த வார்த்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். 1 சாமுவேல் 30:7 தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீதை யாரும் திடப்படுத்தல, தாவீதை கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்தில் யாராவது நம்மளை திடப்படுத்துவாங்களா நீங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. தேவ வார்த்தையின் வழியாக நீங்களே உங்களை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆவியானவர் நீங்கள் ஜெபிக்கும் போது ஆவியானவர் உங்களை திடப்படுத்துவார். தேவனே உங்களை திடப்படுத்துவார். வார்த்தையினால திடப்படுத்துவார், வசனத்தினால திடப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால நீங்கள் திடப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை திடப்படுத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் கர்த்தாவே என்னை திடப்படுத்தும் ஐயா, என்னை ஆண்டவரே நினைவு கூறும் ஐயான்னு நீங்கள் கெஞ்சும் போது நிச்சயமாக கர்த்தர் நினைவு கூறுவார். சிம்சோன் சாக முன்பதாக கடைசி ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் என்னை நினைத்திருளும் ஆண்டவர் எனக்கு கெஞ்சின கர்த்தர் அவனை நினைத்திருளினார். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில திடனற்றவர்களாக இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை திடப்படுத்த விரும்புகிறார். இருதயத்தில் பலவீனமாய் சோர்ந்து போயிருந்த அந்த தாவீது தன்னை தேவனுக்குள்ளே திடப்படுத்தி கொண்டான். நீங்களும் தேவனுக்குள்ளே உங்களை திடப்படுத்துவதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு நாளோட பலனை, அவரோட திடனை கேட்கணும். விசுவாசத்தை விட்டுறக்கூடாது, நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. தேவன் மேல உள்ள விசுவாசம் தான் நமக்கு அதிக பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களோட பலன் என்ற விதத்தில் வாசிக்கிறோம். விசுவாசமாக இருக்கணும், ஆண்டுக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கணும். இதுதான் உங்களை முன்னோக்கி ஓடுவதற்கு, இன்னும் அநேக காரியங்களை சாதிப்பதற்கு உங்களுக்கு வழிவகை செய்யும். ஆண்டவராகிய தேவன், யெகோவா தேவன் நமக்கு திடப்படுத்துகிறவராக தம்மை வெளிப்படுத்துகிறார். மூன்றாவதாக யெகோவா தேவன் நமக்காக எப்படி வெளிப்பட போகிறார்? அதே 33:2 நீங்க வாசிங்கன்னா, இதை செய்கிற கர்த்தர், இதை திடப்படுத்தும்படி இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறதாவது. பிரியமானவர்களே, உருவேற்படுத்துகிறவர் அப்படின்னு சொன்னால் நிலைநாட்டுகிறவர், மீண்டும் மறு உருவம் கொடுக்கிறவர். உருவழிஞ்சு போயிடுச்சேன் வாழ்க்கை, உருவழிஞ்சு போயிடுச்சேன் எதிர்காலம், நீங்க ஏங்கி தவிக்கிறீங்களா? இனி எனக்கு ஒரு எதிர்காலமே இல்லை, நான் நினைச்சபடி என் வாழ்க்கை அமையலை, நான் நினைச்சபடி என் எதிர்காலம் இல்லை, நீங்க அங்கலாய்க்கிறீங்களா? கர்த்தர் உங்க வாழ்க்கையை கட்டப்போகிறார், உருவேற்படுத்துகிறார், வேறொரு மாற்றத்துக்குள்ளே உங்க வாழ்க்கையை கொண்டு வர போகிறார். உங்க வாழ்க்கை துணை மாறாமல் இருக்குதா? உங்க கணவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாரா? உங்க மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களா? பிள்ளைங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களா? எதிர்காலம் திசை மாறி போயிருமோ நீங்க அங்கலாய்க்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உருவேற்படுத்துகிற தேவன், யெகோவா தேவன். அவரால் மட்டும்தான் அதை செய்ய முடியும், வேற யாராலும் செய்ய முடியாது. உங்களுடைய எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கிறவர் அவர்தான். உருமாறி போய் நிலை குலைந்து இருக்கிறதை நிலைப்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர் யெகோவா தேவன். அவர் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை கொடுக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை அவர் கட்டுகிறார், அவர் நம்மை திடப்படுத்துகிறார். மூன்றாவதாக அவர் நம்முடைய வாழ்க்கையை நிலைப்படுத்துகிற தேவனாக இருக்கிற. எதிர்கால கேள்விகளோடு நீங்க எதிர்நோக்கி காத்திருக்கீங்களா? என் வாழ்க்கை நிலை குலைஞ்சு போயிடுச்சு நீங்க அங்கலாக்கிறீங்களா? ஆண்டவர் உங்க வாழ்க்கையை நிலைப்படுத்துவேன். மற்ற 28:20 சொல்றாங்க, கடைசி வரைக்கும் நான் உங்க கூட இருக்கிறேன், உலகத்தின் முடிவு புரிந்த சகல நாட்களில் நான் உங்க கூடவே இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த வாக்குறுதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் விசுவாசிப்போம். லூக்கா 7:13-14 வாசிங்கன்னா, அந்த இடத்துல மனதுருகி அந்த கைம்பெண்ணா இருக்கிற அந்த பெண்ணுடைய ஒரே மகன் இறந்து போனான். அவனை புதைக்கும்படியாக அவர்கள் கல்லறைக்கு எடுத்து செல்கிற எதிர் வழியிலே ஆண்டவராய் இயேசு தம்முடைய சீஷர்களோடு வருகிறார். அவர் பார்த்து மனதுருகி அந்த பாடையை நிறுத்த சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, மனதுருகி அந்த வாலிபனுக்கு அவர் மறுவாழ்வை கற்றுக் கொடுக்கிறார். அந்த பாடையை தொட்டார், வாலி சுமந்து கொண்டு போன நின்னாங்க. வாலிபனை எழுந்துட்டு சொல்லி அவனை உயிரோடு எழுப்பி, அந்த ஒரே ஒரு மகனை, அவள் திடனற்று போயிருந்தாள், அவள் நிலை குலைந்திருந்தாள், நிலையற்ற ஒரு வாழ்க்கையை எதிர்நோக்கி அவள் போய்கிட்டு இருந்தாள். இன்னைக்கு எனக்கு யாருமே இல்லையே, நானும் கைம்பெண், எனக்கு இருக்கிற ஒரே மகன் வாலிபன் இறந்து போனானே என்று சொல்லி எதிர்காலமே இருண்டு போன நிலையில் இருந்த அந்த அருமையான மகளுக்கு கர்த்தர் அற்புதம் செய்து அவளை திடப்படுத்தினார். அவளுக்கு மறுவாழ்வை கர்த்தர் கொடுத்தார். அந்த மரித்து போன அந்த வாலிபனை உயிரோடு அவளுக்கு திரும்ப கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த காலவெளியை கர்த்தர் நமக்கு சொல்கிற முக்கியமான வார்த்தை, நமக்கு மறுவாழ்வு கொடுக்க ஒரு தேவன் இருக்கிறார். அவர் தான் யெகோவா தேவன், அவர் தான் யெகோவா ஆண்டவர். அவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதற்கு தான் இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார்.
இந்த செய்தி ஏன் ஆண்டவர் இந்த நாளில் கொடுக்கணும்? நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மறுவாழ்வை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். எபிரேயர் 12:28 வாசிக்கிறோம், நமக்கென்று அசைவில்லாத ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணிக்கணும். இந்த உலகம் அழிஞ்சு போகும், இந்த உலகத்தின் காரியங்கள் அழிஞ்சு போகும். ஆனால் நமக்கென்று அழியாத ஒரு ராஜ்யத்தை கர்த்தர், அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ராஜ்யத்தை நோக்கி தான் நாம் பயணித்து கொண்டிருக்கோம். நமக்காக சொந்த ரத்தத்தை எல்லாம் சிந்தி, நமக்காக நிந்தைகளையும் பாடுகளையும் அவமானங்களை ஏற்றுக்கொண்டு மிகப்பெரிய ரட்சிப்பு ஏற்படுத்தி நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாக சாட்சியாக நிறுத்தி நமக்கென்று ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறாரே, அவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர்! அந்த ஆண்டவர் தான் யெகோவா தேவன். அவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நிலையான நகரத்தை நம்ம உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த நிலையான நகரத்தை நாம் சுதந்திரிப்பதற்கு இந்த நாளில் அவர் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக, அவரையே நோக்கி கூப்பிடுகிறவர்களாக, அவரோடு இணைந்தவர்களாக வாழ பரிசுத்தாவி நமக்கு உதவி செய்வாராக. யெகோவா தேவன் நமக்கு 3 வழிகள் நம்ம வெளிப்பட போகிறார். முதலாவது, நம்மை விடுவிக்கிறவராக வெளிப்படுகிறார். இரண்டாவது, நம்மை திடப்படுத்துகிறவராக வெளிப்படுகிறார். மூன்றாவது, நம்மை நிலைநாட்டுகிறவராக, நிலைநிறுத்துகிறவராக அவர் வெளிப்படுக போகிறார். பிரியமானவர்களே, யெகோவா தேவனை நோக்கி நம்முடைய இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிக்கலாமா? இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரே, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது யெகோவா தேவனை நோக்கி ஜெபிக்கணும். பரமண்டலங்கள் இருக்கிற நம்முடைய பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். அதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தது. அதுதான் இந்த வேளையில் பரிசுத்தாவை நமக்கு உணர்த்துகிறார். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானம் ஸ்நானம் பெற்ற நாம் திரியேக தேவன் நோக்கி அழைக்கலாமா? ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, எங்கள் யெகோவா தேவனே, எங்கள் முற்பிதாக்களின் ஆண்டவரே, எங்கள் இரட்சகராகிய இயேசு ராஜா, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவியானவரே, உம்முடைய பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கால வேளையில் ஆண்டவரே தகப்பனே, யெகோவா என்னும் நாமம் உள்ளவராக எங்கள் மத்தியில் வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மிகப்பெரிய விடுதலை எங்களுக்கு கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் உம்முடைய ஜனங்களாக எங்களை திடப்படுத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய எதிர்காலத்தை நிலைநாட்டி எங்களை சந்தோஷப்படுத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே உம்முடைய வார்த்தை கேட்டு உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த கரம் கூடவே இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை இருப்பார், கர்த்தர் உங்களை நடத்துவார்.